ஒரு ஆற்றுல ஒரு வாத்து பேக்கு 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 பேக்குன்னு சொல்லிக்கிட்டு நீந்திக்கிட்டே போச்சுதான். அந்த நேரத்தில் அந்த ஆத்தங்கரையில் ஒரு தவளை வந்திருக்கு. அந்த தவளை என்ன பண்ணியிருக்குன்னா பேக்கு பேக்குன்னு நீந்திட்டு போச்சுல்ல, அந்த வாத்தை பார்த்து பேக்கு பேக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே போச்சுதான். ஆனால் இந்த வாத்து என்ன பண்ணியிருக்கு, இந்த தவளை பண்ணதை எதையுமே கண்டுக்காம அது அதுக்கு பாட்டுக்கு நீந்திட்டே இருந்துதான். ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த தவளை அந்த வாத்தை கிண்டல் பண்ணதுலேயே குறியாக இருந்திருக்கு. வாத்தை கிண்டல் பண்ணது மட்டும்தான் இந்த தவளைக்கு தெரிஞ்சுது. அந்த தவளையை சுற்றி என்ன ஆபத்து வருதுன்னு உள்ளதை அந்த தவளை கவனிக்கவே மறந்துட்டு, அதனால அது பேக்கு பேக்குன்னு சொல்லிகிட்டே போச்சு தான். அந்த வாத்தை கிண்டல் பண்ணிவிட்டு அதுக்கு பேக்கில் வந்திருக்கு ஒரு பாம்பு. அந்த பாம்பு என்ன பண்ணியிருக்குன்னா படக்குன்னு அந்த தவளையை கொத்தி அதுக்கு வாயில் வச்சு தூக்கிட்டு போச்சு. இனி அந்த பேக்கு பேக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இதே மாதிரி தான் நம்ம நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டே போவாங்க. ஆனால் அவங்கள பார்த்து குத்த சொல்லதே அவங்க வேலையாக இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும். ஆனால் சொன்னவங்க என்றைக்கும் அதை வேலையிலே இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க பாதுகாக்க தெரியாமல் இந்த தவளைய மாதிரியே அவங்க முடிவு ஆயிரும். அதனால் யாரும் என்ன செய்யக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை கடவுள்கிட்ட கேட்கணும். நம்ம வழியில் நம்ம போய்கிட்டே இருக்கணும். நன்றி.